ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 6:30 இருக்கும். இங்கே வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ செடியெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் வந்து நெட் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வரும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நல்லா காற்றும் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டீஸ்க்குமே வந்து ஆஃப் டே தான் ஸ்கூல். அதனால் வந்துட்டு லன்ச் பண்ண வேண்டாம், நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரீஃபில்லிங் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து இந்த ரீஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓசையாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா 2 பக்கெட்டையுமே கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாட்டிலையுமே பார்த்திங்கன்னா உளுந்து வந்து தேர்ந்துடுச்சு, அதையுமே ஃபில் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நிறைவாக இருக்கிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி தான் இப்போ பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து இப்போ நான் பால் ஊற்றி வச்சுக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சகிலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் காலையில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. அதிலிருந்து இப்போ சக்ஸஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, பாயில் பண்ண எக்கும் அதோடு சேர்ந்து மில்க்கும் குடிச்சிட்டு போகிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். இன்னும் கஞ்சிலாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து தேங்காய் சட்னிக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தேங்காய் சட்னியோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சைடு வந்து சகில் குட்டிக்கு பால் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாலோட பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு கேட்டிருந்தான். ஸோ அதனால் அது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கருப்பு எள்ளு உருண்டையும் டேட்ஸு குக்கீஸும் 2 குட்டீஸ்க்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கே நம்மளோட பொங்கல் வந்து விசில் விட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் குலைவாகவே இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா போக போக ஆற ஆற இருக்கும் இல்லையா, அதனால். மற்றவங்க எப்படி பொங்கல் செய்வீங்கன்னு தெரியாது. நான் வந்து ரொம்ப ரேர் தான். எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் அடிக்கடி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி நானே வாலண்டரியாக செஞ்சு இது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வச்சா தான் வந்து உண்டு. கொஞ்சம் பால் வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கல் வந்து நல்லாவே குலைவாக இருக்குது. கொஞ்சம் போல் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் இந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம், கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா. இப்போ நான் வந்து தாளிச்சிக்கிறேன் பொங்கல். இப்போ குக்கிங் ஆயில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த தாலி பாத்திரத்தில் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கடைசியாக வந்து பொங்கலில் வந்து கீ சேர்த்துக்கலாம், இதில் இப்போ தாளிக்கும் போது சேர்க்கறதை விட. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு அண்ட் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் பொடுசாக கட் பண்ணி நம்ம இதிலே சேர்க்கணும். பட் நான் இப்போ சேர்க்க மறந்துட்டேன். ஃபைனலி இதோட வந்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கலில் வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கம்மன்னு சூப்பராக இருந்துச்சு வாசம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கீ வந்து சேர்த்துக்கிறேன்.
ஸோ இதிலே இது இருந்து மெல்ட் ஆகட்டும். ஃபைனலி நான் வந்து பச்சை மிளகா போட மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை அதே தாளிப்பு பாத்திரத்துலேயே வதக்கி திரும்ப வந்து நான் இதில் சேர்த்துட்றேன். இதுதான் பார்த்திங்கன்னா 1க்கு 2 வேலையாக செய்கிறது. இது என்னடா இது காலையிலேயே வந்து சோதனைங்கிற மாதிரி. சரி ஓகே தாளிச்சாச்சு. இந்த சைடு வந்து கருவேப்பிலை தீர்ந்து போச்சு, அதனால் கருவேப்பிலை இல்லாமலே பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து தாளித்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. குட்டி வந்து அவனும் வந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து என் மனசார தேங்க்ஸ். ஒரு தாயோட மனசு ஒரு தாய்க்கு தான் புரியுங்கிற மாதிரி உங்ககிட்டேருந்து நிறைய எனக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹபிக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளேட் எல்லாமே நமக்கு வந்து அழகாக அப்படியே டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ என்னைக்காவது இந்த பிளேட் வந்து எடுப்பேன் நான். காலையிலே இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரும்னு நம்புகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹார்ட்டெல்லாம் இருக்குது. ஓகே, கொண்டு போய் கொடுப்போம். என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் காஃபி ஒரு டைம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கெலாம் நேரமே இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டைமிங்லேயே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து சைட் பை இங்கே காஃபியும் போட்டு அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் வந்து வச்சுட்டேன். இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எழுந்து ஃபஜ்ஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6 அமர உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே வந்து எல்லாம் ஹரிபரின்னு கிளம்பி போகிறதுனால பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நேரத்துலேயே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு டைம் இல்லாதனால முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காஃபி ஒரு டைம், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைமா இல்லை எல்லாமே ஒரே டைமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஹபியும் கிளம்பி வந்துட்டாங்க. ஐயா ஜாலி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன மெயின் செட்டில் வந்து பிளேட்டை வந்து சர்வ் பண்ணமோ அதை வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் காலையிலேயே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லவ்வை உங்களோட அன்பு கணவருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஒரு க்யூட்டான ஒரு மெமரிபிளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அது கொண்டு போகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பூனெல்லாம் எனக்கு வேணாமா, நான் வந்து கையாலே சாப்பிட்றேன், எனக்கு கை இருக்குது ஸ்பூனு அப்படின்னு சொல்லிட்டு கையால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சுரலாக இருக்கிறது. இட்ஸ் மை காஃபி டைம். காஃபி வந்து நீ என்னை குடிச்சிட்டு மற்ற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்க ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹபியும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம ஷஹீம் குட்டி வந்து கிளம்பிட்டாருன்னா வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு லஞ்சுக்கு போயிட வேண்டியது தான். Many hours later. என்ன பண்ணியிருக்கீங்க? கிட்ட வாங்க. எப்படி பண்ணீங்க? பார்க்காம பண்ணேன். சூப்பராக இருக்கே. கார் எங்கே போகுது? இது எங்கே வேணாலும் போகணும். உள்ளே யார் இருக்கா? யாருமே இல்லை. சூப்பராக இருக்குடி குட்டி. காட்டும் ஆட்டமாக காட்டு. நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. நல்லா இருக்கேன்னு கேளு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பாய் பாய். தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி எப்படி இருக்குது பாருன்னு சொல்லி காமிச்சான். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சும்மா அப்பப்போ வந்து எதையாவது ஒன்று அவனே வரைஞ்சி கொண்டு வருவான், வரைஞ்சி கொண்டு வந்து காமிப்பான், ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அவனை என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுவேன்.
ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே விலாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து எடிட்டிங்கில் இருக்குது. நாளைக்கு வந்து பர்த்டே விலாக் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் ஹஸ்பண்ட் கொடுத்த சர்ப்ரைஸ், குட்டீஸ் எல்லாமே சேர்ந்து கொடுத்த சர்ப்ரைஸ் எல்லாமே வந்து நாளைக்கு விலாக்லேயே வரும். ஸோ வெயிட் அண்ட் சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.